வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 3, 4, 5 3 நாள் உள்ளது. பொதுவாக நம்ம வந்து சண்டே அண்ட் மண்டே உள்ளதை சேர்த்து மண்டே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் உடம்பு முடியாதனால நேற்று வீடியோ போட முடியல. அதனால் சண்டே மண்டே டியூஸ்டே 3 நாள் சேர்த்து இன்னைக்கு ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? டன். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் மக்களே. ஸோ எப்பவும் போல் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. முதல், விச் ஸ்டேட் டாப்ட் இன் டைகர் டெத் அட்டாக்ஸ்? புலிகள் இறப்பு தாக்குதல்களில் எந்த மாநிலம் முதல் இடத்தில் உள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரா. 200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்திருக்காங்கன்னு பார்த்தோம். Who is appointed as the director of விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் ராஜராஜன். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, ஹூ won the பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் இன் 71st நேஷனல் ஃபிலிம் அவார்ட்? 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருதை வென்றவர் யார் அப்படின்னா ஷாருக் கான் மற்றும் விக்ரம் மாசின். இந்த பிடிஎஃப் நான் போடுறேன்னு சொன்னேன். உங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த பிடிஎஃப் வந்து குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். அடுத்த கேள்வி, ஹூ won the சன்சாத் ரத்னா அவார்ட் 2025? 2025ஆம் ஆண்டுக்கான சன்சாத் ரத்னா விருதை வென்றவர் வந்து அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை அவர்கள். அடுத்த கேள்வி, வேர்ல்ட் பெஸ்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக் 2025, உலக தாய்ப்பால் வாரம் 2025 ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை. இப்போ ஆகஸ்ட் 3, 4 and 5 பார்க்க போறோம். முதல்ல நம்ம வந்து தாய்நாடு தமிழ்நாடு நியூஸ்லேருந்து பார்த்துடலாம். சரியா? ஸோ தமிழ்நாடு நியூஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய திட்டங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்டுவாங்க. ஆனால் அந்த திட்டங்கள் வந்து நிறைவேறாமலே போயிடும். இது நம்ம மாநிலம் மட்டும் இல்லை, நிறைய மாநிலங்கள் உள்ள இயல்பு. ஸோ வந்து இது வந்து ஒரு சைடு இருந்தாலும் சில திட்டங்கள் வந்து அடிக்கல் நாட்டி கரெக்டாக வந்து எல்லாமே இதாகிடும். இப்போ வந்து இப்போ எய்ம்ஸ் மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க. ஆனால் வந்து 10 வருஷம் ஆகியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதுவுமே நடக்கலை. ஆனால் அதே நேரத்தில் வேற ஊரில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் போய் அங்கேருந்து டாக்டர்ஸே வெளியே வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு புறம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து போன வருஷம் ஒரு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க, ஒரு ஃபேக்ட்ரிக்கு. அந்த ஃபேக்ட்ரி வந்து கரெக்டாக ஒரு வருஷத்தில் வந்துடுச்சு. இப்போ என்ன ஃபேக்ட்ரி அது நம்ம சிஎம் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்காரு. அதுவும் எங்கே அப்படின்னா தென் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில். ஸோ என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வேர் வாஸ் வின்ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இனாக்ரேட்டட்? வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி நிறுவனம் எங்கு திறக்கப்பட்டது? முதல்ல இந்த வின்ஃபாஸ்ட் கார் நிறுவனம் பற்றி சொல்லி, இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இப்போ நமக்கு எப்படி நமக்கு ஹுண்டாய், டொயோட்டா, பென்ஸு, ஆடி, அப்புறம் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் இந்த மாதிரிலாம் கார் கம்பெனி இருக்கோ, அதே மாதிரி வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதும் ஒரு கார் கம்பெனி. இந்த கார் கம்பெனி எங்கே உள்ள கம்பெனி அப்படின்னா வியட்நாம் இருக்குல்ல, வியட்நாம்ங்கிற நாடு, அந்த நாட்டில் உள்ள கம்பெனி தான். ஓகேவா? அந்த நாடு வியட்நாமில் தாண்டி வேற எங்கேயுமே அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் கிடையவே செய்யாது. முதல்ல அந்த வின்ஃபாஸ்ட் கம்பெனி அவங்க நாட்டில் அந்த வியட்நாம்ல இருந்து வெளியே ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம இந்தியாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 16,000 கோடி கிட்ட இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 16,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார்? வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வந்து நம்ம தமிழ்நாட்டில். ஓகேவா? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக என்ன சார் காரை தயாரிக்க போகிறாங்க, இது மூலமாக என்ன கிடைக்க போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3000 இருந்து 3500 பேருக்கு வந்து லோக்கலில் வந்து வேலை வாய்ப்பு பெருகும். இப்போ வந்து ஒரு கம்பெனி இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பாலைவனமாக இருக்குது ஒரு இடம். ஓகே, ஒரு பாலைவனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு பெரிய கம்பெனி வருது. ஓகேவா? ஸோ இந்த கம்பெனியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 50,000 எலக்ட்ரிக் கார், 50,000 மின்சார வாகனங்கள் தயாரிப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி பாலைவனத்தில் வருது. ஸோ பாலைவனத்தில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. சிம்மா எக்ஸாம்பிள், இப்போ தூத்துக்குடியில் ஒரு இடத்துல ஒரு அன்டெவலப்ட் ஏரியாவில் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ அங்கே வந்து ஒரு 3000 பேர் வேலை பார்க்க போகிறாங்க, ஒரு 5000 பேர் வேலை பார்க்க போகிறாங்கன்னா அதை சுற்றி ஹோட்டல்ஸ் வரும், அவங்களுக்குன்னு தங்கக்கூடிய இடங்கள் வரும், அங்கே வீடு, அங்கே ஒரு கம்யூனிட்டி மாதிரி உருவாகி அது ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு இதாகும். ஓகேவா? அதனால இந்த மாதிரி வந்து அந்த இப்போ நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலீடு ஈர்க்கெல்லாம் போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஈர்த்த முதலீடு தான் இது.
ஸோ வந்து இது வந்து நமக்கு உலக முதலீட்டாளர் மாநாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024 தான் இந்த பேக்ட் சைன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து 500க்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. அதில் இந்த ஒன்று வந்து இப்போதைக்கு வந்திருக்கு, ஒரு 4-5 வந்திருக்கு. ஓகேவா? அதாவது முதல்ல நான் அவங்களுக்கு பேசினேன் அப்படிலாம் இல்லை. ஸோ வந்து சில திட்டங்கள் செயல்படும், சில திட்டங்கள் மெஜாரிட்டி ஆஃப் திட்டங்கள் வந்து ரொம்ப ஸ்லோ பேஸ்ட் வரும். அப்போ தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே அப்படின்னா தூத்துக்குடி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மொத்தம் 100 எலக்ட்ரிக் கார் விற்கிறாங்க அப்படின்னா அதில் 40 எலக்ட்ரிக் கார் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது உண்மையிலே வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ஹப்பாட் வந்து நம்ம தமிழ்நாடு சேஞ்ச் ஆகிட்டு வருது. நான் எதுக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். எங்கன்னு கேட்டால் தூத்துக்குடின்னு ஆன்சர் போடலாம். உங்களுக்கு மெயின்ஸில் நமக்கு குரூப் 2 மெயின்ஸ் எழுத வேண்டியிருக்கு, குரூப் 1 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்லாம் எழுதும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மின்சார வாகனங்கள் பற்றி கேள்வி வந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த வின்ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் முக்கியமாக நம்ம தூத்துக்குடியில் வந்ததை பற்றி கண்டிப்பாக அவங்களுடைய ஆன்சரில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பற்றி தான் பேச போகிறோம். இப்போ நிறைய பேர் அதாவது வந்து அவங்க இப்போ வந்து ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ நான் இருக்கேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன், இப்போ நான் இங்கே இருக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து வேலைக்காக ஃபாரின் போயிடுறேன். அங்கே ஃபாரின்லேயே வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று எல்லாமே இருக்குது. இப்போ எனக்கு வந்து தமிழ் கலாச்சாரம் எல்லாம் தெரியும். ஃபாரினில் பிறக்கக்கூடிய என்னுடைய குழந்தைக்கு வந்து தமிழ் கலாச்சாரம்னா என்னன்னு தெரியாது. தமிழ் மேபி பேசும்போது தெரிஞ்சுக்கணும். தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு பற்றி எதுவுமே தெரிய வாய்ப்பில்லை. ஸோ இந்த மாதிரி அப்போது வெளிநாடு வாழ் தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் கலாச்சாரம்னா என்ன, தமிழ் பண்பாடுனா என்ன அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம். திட்டத்தினுடைய பேர் வந்து வேர்களை தேடி திட்டம். வேர்களை தேடி திட்டம் வந்து இப்போ எதுக்கு இந்த ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே, இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மே 2023. ஓகேவா? இந்த திட்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள், அதாவது 200 இளைஞர்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது 200 வெளிநாடு வாழ் தமிழ் இளைஞர்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எந்த வயசுலனா 18 to 30 வயசு 200 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு மாதம் டூர் சுற்றி காட்டுவாங்க. டூர் சுற்றி காட்டி தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போவாங்க, கன்னியாகுமரி கூட்டிகிட்டு போவாங்க, கீழடி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம்னா என்ன, தமிழ் பண்பாடுனா என்ன, தமிழ்நாட்டினுடைய நாட்டுப்புற கலைகள்னா என்ன, இந்த மாதிரி தமிழ் பற்றி ஓவராலாக அவங்களுடைய வேர்கள் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக டீட்டெயிலாக அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதுதான் வேர்களை தேடி அப்படின்னு திட்டம். எதுக்கு இப்போ இதை நான் கரண்ட் அஃபேர்ஸில் கொண்டு வரேன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல வருஷம் 200 பேர் வருவாங்கன்னு. இந்த வருஷத்துக்கான 200 பேர் இங்கே வந்திருக்காங்க. அது செய்திகளில் வந்திருக்கு, அதனால நம்ம இதை இங்கே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ வேர்களை தேடி திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? மே 2023. 18லேருந்து 30 வயசு 200 பேர். இதெல்லாம் இது மட்டும் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். முடிச்சு போகும்போது ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியான இடத்துக்காக வந்துட்டோமா. ஸோ அமைதியான இடம்னா என்ன அப்படின்னா சிக்கிம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிமில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி கூட சிக்கிம் பற்றி பார்த்தோம்ல. அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டல் நொமேட் வில்லேஜ் யாக்டன் அப்படிங்கிற ஊர். அதாவது வந்து ஒர்க் ஃப்ரம் நேச்சர் அப்படின்னு மாதிரினா நமக்கு வந்து யாக்டன் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு. ஸோ அதை சிக்கிம் பற்றி தான் பார்க்க போகிறோம். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் சபாட்டிக்கல் லீவ் ஸ்கீம். ஓகே, முதலில் ஓய்வு விடுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஸோ இது முழுக்க கவர்மெண்ட் ஊழியர்களுக்கான திட்டம். சிக்கிமில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 5 வருஷம் நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட்டில் போனாலே வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அதாவது வந்து லீவ்லாம் ஈஸியாக எடுத்துடலாம், லீவ் போட்டு படிக்கலாம், நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம், அப்புறம் லீவை போட்டு வீட்டில் உட்காந்து படிச்சுக்கலாம். அப்படிலாம் இருக்க முடியாது. சில டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸோடைய துணை இருந்தால் நீங்கள் பண்ணலாம். பட் 95% வந்து நீங்கள் அதை பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு மன பிராந்தியில் போகாதீங்க. ஸோ அதுவும் வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து லீவ், அதாவது லாஸ் ஆஃப் பே போட்டே நம்மளால் லீவ் எடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு லாஸ் ஆஃப் பே அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து சம்பளம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவ் எடுக்கிறது, அது கூட நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து விட மாட்டாங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா சிக்கிமில் நீங்கள் 5 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 365 நாளுக்கு மேலே கூட நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம்.
ஸோ நீங்கள் உங்களுக்கு அதில் சில க்ரைட்டீரியா இருந்ததுன்னா 50% உங்களுக்கு வந்து பே கூட நீங்கள் வாங்கிக்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சபாட்டிக்கல் லீவ் ஸ்கீம், அதாவது ஓய்வு விடுப்பு திட்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தது வந்து எந்த மாநிலம் அப்படின்னா முதல்ல சிக்கிம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கிம் நம்ம ஆல்ரெடி இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாக்டன் அப்படிங்கிற அந்த கிராமம் தான் இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் நொமேட் வில்லேஜ். டிஜிட்டல் நொமேட் வில்லேஜ்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா அதாவது ஒரு இயற்கை எழில் பொங்கி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து வைஃபை வசதி எல்லாமே பக்காவாக கிடைக்கும். எதற்காக அப்படின்னா நம்ம ஒரு பிஸி ஸ்கெடியூல் வந்து அங்கே போயிட்டு அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணலாம். அதாவது ஒரு இயற்கையோட ஒண்டி ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படி அந்த கவர்மெண்ட்டே டிசைன் பண்ண ஒரு வில்லேஜ் தான் வந்து யாக்டன். அதுதான் இந்தியாவிலே முதல் டிஜிட்டல் நொமேட் வில்லேஜ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு ராஜஸ்தானில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல். சமீபத்தில் கூட நமக்கு நடைபெற்றது. என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னா காவ்ரி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல். ஸோ இப்போ காவ்ரி திருவிழா எங்கே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து தெலுங்கானாவில் வந்து ஒரு ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா மஸ்கான். ஓகேவா? மஸ்தான் இல்லை, இது வந்து மஸ்கான். ஆப்ரேஷன் மஸ்கான் 11. ஓகேவா? ஆப்ரேஷன் மஸ்கான் அப்படிங்க என்ன அப்படின்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகளை வந்து கொத்தடிமைகளாக வந்து வேலைக்கு அமர்த்துறது. இப்போ இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை, இந்த மைன்ஸ், இங்கெல்லாம் வேலைக்கு அமர்த்துவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாத்தையும் காப்பாற்றி அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான், ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து தெலுங்கானாவில் ஆப்ரேஷன் மஸ்கான் 11. அப்போ ஆப்ரேஷன் மஸ்கான் 11 அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தெலுங்கானா. காவிரி திருவிழா, காவிரி திருவிழா, காவிரி திருவிழா வந்து எந்த ஊர்லன்னு கேட்டால் ராஜஸ்தான். ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுருங்க. வெளி மாநிலத்தில் எஸ்எஸ்சி ரயில்வேலாம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்கீம். என்ன ஸ்கீம் அப்படின்னா இப்போ ட்ரக் டிரைவர்ஸ், இப்போ இந்த லாரி டிரைவர்லாம் இருக்காங்கல்ல, லாரி ஓட்டுறவங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து வண்டி எடுத்தாங்க அப்படின்னா காஷ்மீர் வரைக்கும் போவாங்க. லோடு இங்கேருந்து ஏற்றிட்டு அங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. யூபி போவாங்க, பீகார் போவாங்க. ஒரு மாதிரி லாங் ஜேர்னியாக இருக்கும். ஓகேவா? அவங்க வந்து எங்கே தங்குவாங்க? இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாரி எடுத்துகிட்டு இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா லாரியிலே படுத்து தூங்குவாங்க. ஏதாவது சைடில் பெட்ரோல் பல்க் இருந்தால் அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தானே ஜென்ரலாக இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்காக என்ன அப்படின்னா ஆப்னா கர், அதாவது உங்கள் வீடு. அதாவது ஆப்னா கர் அப்படின்னா ஹிந்தியில் உங்கள் வீடு அப்படின்னு அர்த்தம். கர் அப்படின்னா வந்து வீடு, ஆப்னானா உங்கள். ஓகேவா? ஸோ ஆப்னா கர் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. எந்த அமைச்சகம் அப்படின்னா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேவா? பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை தான் இந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த திட்டம் படி என்ன அப்படின்னா முக்கியமாக யாருக்கான திட்டம் அப்படின்னா ட்ரக் டிரைவர்ஸ்க்கான திட்டம். இப்போ ட்ரக் டிரைவர்ஸ் வந்து லாங் ஜேர்னி போகும்போது அவங்க தங்குறதுக்கான ஒரு இடம் அங்கே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. தங்குற இடம்னா இந்த டார்மெட்ரி, இப்போ ஹாஸ்டல்லாம் இருந்து நம்ம அந்த பெட்டு, அதாவது ஒரே இதில் 3-4 பெட்டு இப்படி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டார்மெட்ரி மாதிரி. அப்புறம் அங்கேயே வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூமு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஆப்னா கர் அப்படிங்கிறது. இது யார் இது பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பப்ளிக் செக்டார், அதாவது இந்த பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். ஓகேவா? இந்த பிபிசிஎல்லாக இருக்கட்டும், ஹெச்பிசி, இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து இதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு வந்து மினிஸ்டர் யார் தெரியுமா? இந்த மினிஸ்டர் யார்? ஏன்னா அப்பப்போ நம்மளுடைய மினிஸ்டர்கள்லாம் யாருங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அதை நம்ம ஒரு லிஸ்ட்டாக படித்தா அது நமக்கு காண்டாக இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி எங்கேயாச்சும் பார்க்கும்போது 1-2 ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஹர்தீப் சிங் பூரி தான் வந்து மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். இவர் வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். இன்னொரு விஷயம், அதாவது ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒரு அமைச்சர் இருப்பாங்க, இணையமைச்சர் இருப்பாங்க. இணையமைச்சர்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட். இப்போ நம்ம ஊரில் எல் முருகன் இருக்கார்ல, அவர்லாம் இணையமைச்சர். அதே மாதிரி இந்த துறைக்கு இணையமைச்சர். சார் எல்லா துறைக்கும் இணையமைச்சர் படிக்க வேண்டாம். ஏன்னா இதை வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த துறைக்கு இணையமைச்சர் யார் அப்படின்னா சுரேஷ் கோபி அவர்கள். யாருன்னு தெரியும்ல? இவர் தெரியும்ல, ஆக்டர். அதாவது மலையாளம் ஆக்டர். தமிழ் படத்தில் கூட நிறைய படத்தில் வந்திருக்காரு.
ஐ படத்தில் கூட அந்த டாக்டர் கேரக்டர் மெயின் வில்லன் பண்ணுவார்ல, அவர் தான் சுரேஷ் கோபி. அவர் இப்போ மினிஸ்டர் கேரளாவில் வந்து லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிச்சு எம்பி ஆகிட்டார். எம்பி ஆனோடனே மினிஸ்டர் கேரளாவிலேருந்து ஜெயிச்ச ஒரே ஆள் சுரேஷ் கோபி மட்டும்தான் பிஜேபியில். எம்பி ஆனோடனே மினிஸ்டர் கொடுத்துட்டாங்க. டூரிசத்துக்கும் அதாவது வந்து சுற்றுலாத்துறைக்கும் இவர் தான், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறைக்கும் இணையமைச்சர், அதாவது கேபினெட் இதெல்லாம் கொடுக்கல, இணையமைச்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டன். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் போயிடலாம். சர்வதேச செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குழந்தை பெற்றுக்கிட்ட, அதாவது வந்து என்ன அப்படின்னா, உலகத்திலே வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறது 2 நாடு தான். ஒன்று சைனா, இன்னொன்று வந்து இந்தியா. ஓகேவா, சைனாவில் வந்து என்ன அப்படின்னா இப்போ பெர்த் ரேட், அந்த பிறப்பு விகிதம் வந்து கம்மி ஆகிட்டு வருதான். பெர்த் ரேட் வந்து கம்மி ஆகிட்டு வரதுனால அங்கேயும் நிறைய இப்போ நம்ம அதாவது பாப்புலேஷன் இருந்தாலே நிறைய பிரச்சனைகள். இப்போ நம்ம ஊர் மாதிரி அங்கேயும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அதாவது வேலை தட்டுப்பாடு, வேலையின்மை இருக்கும். அதே மாதிரி வந்து அங்கேயும் பசி பஞ்சம் எல்லாமே, அதாவது ஒரு சின்ன ஸ்பேஸு, அங்கே அவ்வளோ மக்கள் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதே மாதிரி சைனாலையும் பிரச்சனை. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டால் அதுக்கு ஒரு தனி செலவு அப்படிங்கிறதுனால குழந்தை அப்படிங்கிற இதுக்குள்ளே நிறைய பேர் போகாமல், அதனால் அந்த குழந்தை பெற்றுக்கிற இதுலேயே வந்து யாருமே யோசிக்காமல் அந்த பெர்த் ரேட் வந்து கம்மியாயிட்டு வருது. அதனால சைனாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குழந்தை நீங்கள் பெற்றுக்கோங்க, 3 வயசு வரைக்கும் குழந்தைய வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3600 யுவான். ஸோ 3000 யுவான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் பார்த்துடலாம். விச் கண்ட்ரி அனௌன்ஸ் சைல்டு சப்சிடி ஸ்கீம்? அதாவது உரம் வாங்குறதுக்கு மானியம் கொடுப்பாங்க, ஆட்டோ வாங்குறதுக்கு மானியம் கொடுப்பாங்க, ஒரு கடை வைக்கிறதுக்கு மானியம் கொடுப்பாங்க, ஒரு பிஸ்னஸ்க்கு மானியம் கொடுப்பாங்க, எஜுகேஷனுக்கு மானியம் கொடுப்பாங்க, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. டு இன்க்ரீஸ் பர்த் ரேட், பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க குழந்தை மானிய திட்டத்தை அறிவித்த நாடு எது அப்படின்னா சீனா தான். ஓகேவா, அதாவது குழந்தை பெற்று அந்த ஒரு 3 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா 3500, மாதம் 3600 யுவான். 3600 யுவான் அப்படின்னா இந்திய காசில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 43,500 வச்சுக்கோங்களேன். 43,430 சம்திங், 43,500 வந்து மாதந்தோறும் அந்த குழந்தையுடைய செலவுக்காக உங்களுக்கு கொடுப்பாங்க. 3600 யுவான் 3 வயது வரைக்கும். ஓகேவா, அந்த குழந்தைய. ஆனால் என்ன கேட்க என்னன்னா 3 வயசுக்கு மேலே தான் வந்து ஸ்கூல் சேர்க்கணும், அதெல்லாம் நிறைய இதாக இருக்கும். மேபி அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலெல்லாம் அவங்க மேபி ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகேவா, அதனால் 3 வயசு வரைக்கும் இந்த பால் டப்பா இதெல்லாம் வாங்குறதுக்கு எல்லா இதையுமே கவர்மெண்ட் பார்த்துக்கும் சைனாவில். ஓகேவா, ஸோ இந்தியாவில் அப்படிலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கண்டிப்பாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ சீனாவில் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாப்புலேஷன் பற்றி ஏதாவது கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்தது போயிடலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அஃபிஷியலாக எந்த ஒரு ரிப்போர்ட்டில் இல்லாமல் இப்போ வந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவார். இப்போ கூட நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆர்கன் டொனேஷனில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1. இது அவங்களுடைய ஸ்டேட், அதாவது இது வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ அப்போ வந்து இந்தியாவில் தமிழ்நாடு தான் வந்து இந்த ஆர்கன் டொனேஷனில் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஃபிஷரிஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா இந்தியாவில், அதாவது உலகத்திலேயே வந்து இந்தியா வந்து மீன் உற்பத்தியில் ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் எத்தனாவது இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்? மீன் உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னா முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். முதல் இடத்துல இப்போ தான் நம்ம பார்த்தோம் பாப்புலேஷனில் யார்? சைனா. 2வது இடத்துல இந்தியா. அதே மாதிரி தான். ஓகேவா, அதாவது மக்கள் பாப்புலேஷனில் மட்டும் இல்லை, ஃபிஷ் பாப்புலேஷன்லேயும் சைனா தான் ஃபஸ்ட்டு, இந்தியா தான் செகண்ட். ஓகேவா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் எல்லாத்தையும் விஷயம் சொல்ல நினச்சி இப்போ வந்து சில கொஸ்டின்லாம் இருக்கும் நமக்கு டிஎன்பிசியில், இல்லை எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், பிஜிடிஆர்பி எழுத போகிறவங்களா இருக்கட்டும், பாண்டிச்சேரி எக்ஸாம். இப்போது ரேங்க்குன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாவது மேக்ஸ் கொஸ்டினாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 ஆப்ஷனில் இருக்கும். ஓகேவா, ஆனால் 1 2 3 4 ஒரே ஆர்டரில் இருக்காது. அதாவது நம்ம நினைப்போம் A1 B2 C3 D4ன்னு நினச்சிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். சம்மோ இப்போ இது 2ன்னு சொன்னோடனே ஓகே, அப்போ பின்னு சொல்லிட்டு பியில் டக்குன்னு ஷேட் பண்ணிடுவோம். பார்த்தா பியில் 3 இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது கிளியராக எப்போவுமே கொஸ்டின் அண்ட் ஆப்ஷன்ஸை ஒரு வாட்டி
தெளிவாக வாசிச்சுட்டு ஆன்சர் போடுங்க. அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே 2ல் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்தியா வந்து ஓவராலாக 2வது. இது உங்களுக்கு கேள்வி இப்படி கேட்குறாங்க, இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து மீன் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்காங்க, அதாவது விச் ஸ்டேட் டாப்ஸ் இன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் நம்ம இல்லை, நமக்கு மேலே உள்ளவங்க யார் அப்படின்னா ஆந்திரா தான் ஃபஸ்ட்டு. இப்படி சார் ஆந்திரா ஃபஸ்ட்டு வர முடியும் அப்படின்னா, ஃபிஷ்ஷிங் அப்படின்னு எடுத்தாலே, ஃபிஷரிஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று இன்லேண்டு, உள்நாட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோஸ்டலில் பிடிக்கக்கூடியது. ஓகேவா? இன்னொன்று வந்து நம்ம இன்லேண்ட், ப்ரான், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். ஸோ இன்லேண்ட் இதுதான் நமக்கு அதிகம். அந்த அதாவது நமக்கு ஆந்திராவிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரான் கேபிட்டல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நெல்லூரை. ஓகேவா? ஸோ அது மாதிரி ஆந்திரா தான் வந்து ஓவரால் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு. அப்போ ஃபிஷ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஆந்திரா. ஓகேவா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன இடம் தெரியுதா? ஏதாவது வேளச்சேரி பக்கத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பள்ளிக்கரணை. நம்ம பள்ளிக்கரணை பற்றி பார்க்க போகிறதில்ல, ஒரு சதுப்பு நிலத்துக்கான ஒரு மாநாடு நடைபெற்றது. அது எங்கே, எப்படி, அதனுடைய தீம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ விச் கண்ட்ரி ஹோஸ்ட் த 15th COP டு த ராம்சார் கன்வென்ஷன்? 15வது ராம்சார் மாநாட்டை நடத்தும் நாடு எது? COPனா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஓகேவா? ஸோ 15வது ராம்சார் மாநாடு எங்கு நடைபெற்றதா? 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த மாநாடு நடைபெறும். எங்கு நடைபெற்றது அப்படின்னா விக்டோரியா ஃபால்ஸ். எங்கே அப்படின்னா விக்டோரியா ஃபால்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? விக்டோரியா ஃபால்ஸ் அப்படிங்கிறது சிம்பாவேல இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான தீம் என்ன அப்படின்னா ப்ரொடெக்டிங் வெட்லாண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். தீம் ப்ரொடெக்ட். ஏன்னா வந்து தீம் வந்து நாட்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி இதுக்கு கூட கேட்கலாம். ப்ரொடெக்டிங் வெட்லாண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருப்பொருள் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ விக்டோரியா ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சிம்பாவேல. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ராம்சார் மாநாடு பற்றி பார்த்துடலாம். ஸோ ராம்சார் மாநாடு, ராம்சார் உடன்படிக்கை, ராம்சார் கன்வென்ஷன், ராம்சார் உடன்படிக்கை அப்படிங்கிறது வந்து எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா வெட்லேண்ட் கன்சர்வேஷன், சதுப்பு நில பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது தான் இந்த ராம்சார் அப்படிங்கிற மாநாடு. ஓகேவா? ராம்சார் உடன்படிக்கை. இந்த ராம்சார் அப்படிங்கிற உடன்படிக்கை வந்து எப்போ கையெழுத்திட்டப்பட்டது அப்படின்னா February 2, 1971. ஓகேவா? ராம்சார் அப்படிங்கிறது ஒரு இடத்தினுடைய பெயர், ஒரு நகரத்தினுடைய பெயர். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஈரானில் உள்ள ஒரு இடம். ஈரானில் ராம்சார் அப்படிங்கிற இடத்துல பல நாடுகள் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டாங்க, சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது. February 2, 1971. அதனால தான் February 2 என்னன்னு கொண்டாடுவோம் அப்படின்னா உலக சதுப்பு நில தினம், வேர்ல்டு வெட்லேண்ட் டே, உலக சதுப்பு நில தினம் அப்படிங்கிறது. ஓகேவா? டன். இந்தியா இதில் எப்போ கையெழுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 1982 1982 தான் வந்து இந்தியா இதில் சைன் பண்ணாங்க. ஓகேவா? நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமான சதுப்பு நிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். ஓகேவா? டன். ஓகே. ஸோ கொஞ்சம் உடம்பு முடியாததுனால கொஞ்சம் அந்த எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் யாரும் கொஞ்சம் இது பண்ணாதீங்க. ஒரு 2 days அது கெயின் ஆகிடும். ஓகேவா? டன். அடுத்து போயிடலாமா? ஓகே. ஓரளவு எல்லாமே இதில் சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து பொதுவாக அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த ஹெலிகாப்டராக இருக்கட்டும், ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேறு நம்மளும் நிறைய தயாரிப்போம், வேறு நாடுகள்லேருந்து வாங்குவோம். அந்த மாதிரி வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சமீபத்தில் பார்த்தோம் அப்பாச்சி ஹெலிகாப்டர் அப்படின்னு. அப்பாச்சி ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது அமெரிக்காலேருந்து வாங்கினாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஏர்கிராஃப்ட் வாங்கியிருக்காங்க. எந்த நாட்டிலேருந்து, இதனுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பார்க்க நல்லா இருக்குல்ல? ஓகே. ஸோ விச் கண்ட்ரி மேனுஃபேக்சர் C-295 ஏர்கிராஃப்ட்? C-295 விமானங்களை தயாரிக்கும் நாடு எது அப்படின்னா ஸ்பெயின். ஏன் இது செய்திகளில் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவும் ஸ்பெயினும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதன்படி C-295 ஏர்கிராஃப்ட் நிறைய வாங்கியிருக்காங்க. கடைசி செட்டு வந்து டெலிவரி கொடுத்துட்டு டெலிவரிமேன் போயிட்டார். ஸோ C-295 ஏர்கிராஃப்ட் இந்தியாவும் ஸ்பெயினும் டீல் போட்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு விமானம், C-295 விமானம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகள் டைரக்ட் ஒன்லைனர்.
which country will host the 8th Commonwealth Youth Games? 8வது காமன்வெல்த் இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் நாடு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மால்டா. மால்டானா மால்டோவா இல்லை, மால்டா அப்படிங்கிறது யூரோப்பில் உள்ள ஒரு நாடு தான் வந்து நமக்கு மால்டா. ஓகேவா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து முஸ்லிம் விமென்ஸ் ரைட்ஸ் டே, முஸ்லிம் பெண்கள் உரிமை தினம் அப்படின்னு என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து, அதாவது கொண்டாடலாம் இல்லை, கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆகஸ்ட் 1 ஏன் இது அப்படின்னா, ஆகஸ்ட் 1 2019 ஒரு சட்டம் புதுசாக கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா முஸ்லிம் விமன் ரைட்ஸ் ஆக்ட், முஸ்லிம் பெண்கள் உரிமை சட்டம் 2019 ஆக்ட் வந்து 2019 கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் தான் வந்து ட்ரிபிள் தலாக், ஓகேவா, முத்தலாக்குன்னு சொல்லுவாங்களே, ட்ரிபிள் தலாக்கை வந்து கிரிமினல் அஃபென்ஸ் ஆக்கிட்டாங்க. அதாவது திருமணம் முடிஞ்சிட்டு ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் அந்த முஸ்லீமில் வந்து தலாக் அந்த ஓவர் டைம் அந்த ஒரு கேப்பில் தலாக் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து டிவோர்ஸ் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அதை வந்து கிரிமினல் அஃபென்ஸ் வந்து ஆக்கி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க 2019. அதுதான் வந்து முஸ்லீம் பெண்கள் உரிமை சட்டம் அப்படிங்கிறது. அதை முஸ்லீம் பெண்கள் உரிமை தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 1 கொண்டாடுறாங்க. இது சரியா தவறாங்க நம்ம உள்ள போக வேண்டாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை படிச்சுக்கலாம். ஓகேவா? ஆகஸ்ட் 1 ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் வாட்டர்மெலன் டே, தேசிய தர்பூசணி தினம். ஓகேவா? ஓகே, தேசிய தர்பூசணி தினம். தர்பூசணி தினம் அதாவது வந்து இது இந்தியாவில் அஃபிஷியலாக கொண்டாட மாட்டாங்க. ஜென்ரலாக பொதுவாக யூஎஸில் ஒரு விஷயம் கொண்டாடினாங்க அப்படின்னா ஜென்ரலாக வேர்ல்டில் கொண்டாடுவாங்க. இந்தியாவில் பெரிய அளவு கொண்டாட மாட்டாங்க. சப்போஸ் இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 3 தேசிய தர்பூசணி தினம். உடனே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படி அதெல்லாம் ஒன்றும் போயிடாதீங்க. இது ஆகஸ்ட் 3. ஓகேவா? அவர் வேற ஒரே கான்ட்ரவர்சியாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் பிபிடி. ஓகே, ஸோ ஓகே, ஆகஸ்ட் 3. ஓகேவா? டன். ஸோ வாட்டர்மெலன் டே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கான தான் இந்த 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இது குரூப் 2, எஸ்எஸ்சி, பிஜிடிஆர்பி, பாண்டிச்சேரி, ரயில்வே எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இது. இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2024 செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்துடும், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். ஓகேவா? டெஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாகவும் வரும், ப்ளஸ் வந்து கூகுள் ஃபார்ம்லேயே டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுடைய மார்க் பார்த்துக்கலாம். நீங்கள் இது மெட்டீரியல் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும் மக்களே, பைலிங்குவல் மெட்டீரியல் தான். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா அக்டோபர் 2024 ஜூலை 2025 வரைக்கும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீக் முடியும். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சோடனே 7 முடிஞ்சோடனே உங்களுக்கு 8 9 ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே சென்ட் பண்ணிவிடுவோம். எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்லலாம் நம்ம மெட்டீரியல் இருந்தால் நம்ம கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கான ப்ரூஃபுமே நமக்கு டெலகிராமில் நம்ம போட்டிருக்கோம், பிடிஎஃபாகவும் போட்டிருக்கோம், அதே மாதிரி வந்து யூடியூப்பில் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மெட்டீரியல் சாம்பிள் வந்து இதான் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? மெட்டீரியல் சாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி, இது வந்து ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கானது 1 to 7, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ப்ரொவைட் பண்ணுவோம். நமக்கு இந்த மாதிரி டாபிக் வைஸ் இருக்கும். முதல்ல இங்கிலீஷில் இருக்கும், அடுத்த கீழே தமிழில் இருக்கும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெகுலர் ஹைலைட் பண்ணியிருப்போம். நம்ம கிளாஸில் எடுக்கிறது, கிளாஸில் சொல்கிற பாயிண்ட்ஸு, சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மக்களே. இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட்டில் நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம். நமக்கு தமிழ்நாடு அது இது எல்லாமே ஆர்டர் வைஸ் எல்லாமே, அது மாதிரி சில எக்ஸ்ட்ரா நியூஸும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதில் கவர் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், கீழே தமிழ்லையும் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது இது கூட ஒவ்வொரு வீக் கூடையும் நமக்கு டெஸ்ட்டும் கவர் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் எப்படி நமக்கு குரூப் 4ல் கேட்டாங்களோ இது முன்னாடி இருந்தே நம்ம அப்படி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸ்டேட்மெண்ட் வைஸு, மேட்ச் த ஃபாலோயிங்கு, அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து எல்லா கேள்விகளும் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இருக்கும். அதற்கு அடுத்தது வந்து யூனிட் 6க்கான மெட்டீரியலும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். யூனிட் 6னா இப்போ நமக்கு யூனிட் 8 இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி யூனிட் 8ல் வந்து நமக்கு குரூப் 2 and 2A எக்ஸாமுக்கானது 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சரு,
இது வந்து டாபிக் வைஸ் நமக்கு வந்து தமிழ் சொசைட்டியில் நமக்கு வந்து தமிழ் ஆர்கியாலஜி, லிட்ரேச்சரு, உங்களுக்கு ஃப்ரீடம் மூமெண்ட் எல்லாமே இதில் கவர் பண்ணிடும். 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன், 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷனும் இதில் இருக்கும். இது கூட 3 வருஷத்துக்கான யூனிட் 8க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் வேணுனாலும் அதே நம்பர் தான், 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 599 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்பர் அதுக்கான சாம்பிளும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இங்கிலீஷ்க்கானது. இந்த மாதிரி சிலபஸ் மூலம் கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்தது இப்படி ஆரம்பிச்சு, அதாவது தமிழ் லிட்ரேச்சரில் ஆரம்பித்து எல்லா டாப்பிக்கும் மொத்தம் 3000 கொஸ்டின், அதாவது 3006 கொஸ்டின்ஸ். நீங்கள் 3006 8 அன்றைக்கி தான் பார்த்தோம்ல. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் தமிழ்லையும் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஒன்லைனராக எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். இதை தாண்டி வேறு எதுவும் அவுட் சோர்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். புக்கு, அவுட் சோர்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இதை தாண்டி வெளியே படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினம் ஒரு திட்டம் பார்ப்போம். தினம் ஒரு திட்டத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா வந்து பிஎம் கிசான் ஸ்கீம். பிஎம் கிசான், பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிற ஸ்கீம். பிஎம் கிசான் அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி, பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம். ஏன் இன்னைக்கு இந்த ஸ்கீம் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த திட்டத்துக்கான சில விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணார் காசை. ஓகேவா? ஸோ பிஎம் கிசான் சம்மன் நிதி ஸ்கீம் வந்து February 24, 2019 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். February 24, 2019. ஓகேவா? இது எங்கே வச்சு ஆரம்பித்தாங்க அப்படின்னா கோரக்பூர். ஸோ கோரக்பூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா யூபியில் இருக்கக்கூடியது. இதன்படி விவசாயிகள் எல்லாருக்கும் வந்து வருஷத்துக்கு முதல்ல வந்து லிமிட்லாம் கொடுத்தாங்க. அதாவது இவ்வளோ லேண்ட் வச்சு அப்புறம் எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6000 ரூபா ஒரு வருஷத்துக்கு, அதாவது வந்து 3-4 மாதத்துக்கு ஒருக்கா 2000 3 வாட்டி கொடுப்பாங்க. இதுதான் இந்த திட்டம் பிஎம் கிசான் ஸ்கீம். இது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகேவா? சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் 2 இது இருந்து, அது இன்னொரு கிளாஸ் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகேவா? அது இவங்களே, அதாவது காசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபுல்லாகவே கொடுப்பாங்க. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். அதில் லாஸ்ட் கிளாஸில் கேட்ட கேள்வி, நேஷனல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம், தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம் தமிழ்நாட்டில் எப்போதுலேருந்து செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா 2007. ஓகேவா? இப்போ இன்னைக்கான கேள்வி ஒன்றும் இல்லை, கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு வந்து ஜிஐ டேக் கிடச்சிருக்கு. ஓகேவா? புவிசார் குறியீடு. கோவில்பட்டி எந்த மாவட்டத்தில் இருக்குது? இன்னைக்கு கூட பார்த்தோம். ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆப்ஷன் ஏ சேலம், ஆப்ஷன் பி தென்காசி, ஆப்ஷன் சி தூத்துக்குடி, ஆப்ஷன் டி சிவகங்கை. ஓகேவா? இன்னைக்கு பார்த்தோம். ஆமாம், டன். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்குது மக்களே. அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டெய்லி சிஏ குவிஸ்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸு, தினமணி நியூஸ் பேப்பர், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், இது எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் இந்த சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. வின்ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தமிழ்நாட்டில் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு தூத்துக்குடியில். அடுத்த கேள்வி, வேர்களை தேடி திட்டம் மே 2023 ஆரம்பிக்கப்பட்டது. நமக்கு செபாட்டிக்கல் லீவ் ஸ்கீம், ஓய்வு விடுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் வந்து சிக்கிம். அதுக்கு அடுத்த கேள்வி, ஆப்னா கர் திட்டம் வந்து பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணது. குழந்தை மானிய திட்டம், சைல்டு சப்சிடி ஸ்கீம் வந்து சைனா. அதுக்கு அடுத்த ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் இந்தியா வந்து 2ஆம் இடம். அடுத்த கேள்வி நமக்கு வந்து ராம்சார் மாநாடு சிம்பாவேல் நடைபெற்றது, விக்டோரியா ஃபால்ஸில். அதுக்கடுத்து C-295 ஏர்கிராஃப்ட் வந்து ஸ்பெயினுடையது. அடுத்த கேள்வி, 8வது காமன்வெல்த் யூத் விளையாட்டு போட்டிகள் மால்டாவில் நடைபெறும். அடுத்தது முஸ்லீம் விமென்ஸ் ரைட்ஸ் டே ஆகஸ்ட் 1. அதுக்கடுத்து நேஷனல் வாட்டர்மெலன் டே ஆகஸ்ட் 3. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்ரு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.